இன்றைக்கு வந்து இரவு சாப்பாட்டுக்காக மாசிக்கருவாட்டு கறி தான் வைக்க போகிறேன். அது இடியப்பத்துக்கு. இப்போ நான் மாசிக்கருவாடு கறி வைக்க போகிறேன். இப்போ வந்து சட்டி சூடாகுது. சூடாகணுன்னா கொஞ்சம் எண்ணெயை விடுவோம். இப்போ எண்ணெயை விடுவோம். எண்ணெய் நல்லா கொதிச்சு வரட்டுக்கும். வெந்தயம் சேர்ப்போம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை, இந்த பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், இப்போ வந்து வெங்காயம், கொஞ்சம் பொரியட்டுக்கும். இப்போ வந்து நான் வந்து உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறேன். இதோட உருளைக்கிழங்கு பொரியறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். வழியாக வெங்காயம் போட்ட உடனே நான் உருளைக்கிழங்கையும் போடுறேன். ரொம்ப வடிவாக நாங்கள் இருக்க பிறட்டி விடுவோம். நல்லா வதங்கட்டும். இந்த மாசி கருவாட்டு கறி எல்லா கருவாட்டு கறியை விட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிடுங்க. புட்டுக்கும் நல்லா இருக்கும், சோறுக்கும் நல்லா இருக்கும், இடியப்பத்துக்கும் நல்லா இருக்கும், ரொட்டி எல்லா சாப்பாட்டுக்கும் நல்லா இருக்கும். வந்து தேவையான அளவு உப்பு சேர்ப்போம். சேர்த்துட்டு வடிவரத்தை கிளறி விடுவோம். உருளைக்கிழங்கு, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் பொரிஞ்சு வருகுது. வதங்கி நல்லா வதங்கட்டும். சில நேரம் உருளைக்கிழங்கு அவியாமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் விடுவோம். லோ ஃப்ளேமில் அடுப்பை விட்டுட்டு கொஞ்சம் நேரம் விடுவோம். நல்லா வதங்கட்டும். இதை வந்து ஒரு தக்காளி பழம் மட்டும் வச்சுருக்கேன். அதையும் போடுவோம். போட்டு அதையும் கொஞ்சம் நேரம் வதங்க விடுவோம். இப்போ வந்து ஊற வச்ச மாசியை சேர்ப்போம். சேர்த்துட்டு வருவேன். அதுவும் உருளைக்கிழங்கோட சேர்ந்து அவியட்டுக்கும். இப்போ வந்து புளியோட 2வது பாலை சேர்த்துருக்குறேன். அதை விடுவோம். நல்லா அவிஞ்சு வரட்டும். இப்போ ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் ஒன்று வருது, கருவாட்டு வாசம். இப்போ வந்து நல்லா பால் கொதித்து வந்துட்டுது. இப்போ நான் வந்து கொஞ்சம் தூள் சேர்க்க போகிறேன். 1½ கரண்டி தூள் சேர்த்துருக்கேன். காரம் தேவையில்லை, இன்னும் கூட கொஞ்சம் சேர்க்கலாம்.
மெதுவாக பிரட்டி விடுவோம். பிரட்டி விட்டுட்டு இப்போ வந்து உப்பு பொடி பார்ப்போம். உப்பு பொடியெல்லாம் நல்லா கணக்காக இருக்குது. இப்போ வந்து லாஸ்ட்டுக்கு கொஞ்சம் கட்டிப்பால் தேங்காய் பால் கொஞ்சம் விடுவேன். விட்டுட்டு நீ வந்து நாங்கள் இதை மூடி விடுவோம். இப்போ வந்து அடுத்த அடுப்பில் கொஞ்சம் சட்டியை சூடாக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்க்குறேன். வெந்தய சொதி வைக்க போகிறேன் இடியப்பத்துக்காக. சட்டி சூடாயினோன்னே இப்போ வெந்தயம், பச்சை மிளகாய், பூண்டு, தக்காளி பழம், காஞ்ச மிளகாயும் போட்டிருக்கிறேன். அதை எல்லாம் போட்டு மஞ்சள் எல்லாம் போட்டு சேர்த்து இதை வந்து போடுவேன். இது நல்லா வதங்காட்டுக்கும். இப்போ நல்லா இலக்கெல்லாம் வைக்கலாம். இப்போ வந்து நல்லா வதங்குது. வதங்கினோன்னு நான் குடியோட பால் சேர்த்து வச்சுருக்கிறேன். அதை வந்து விடுறேன். நல்லா அவிஞ்சு வரட்டுக்கும். தாளிச்சதோட சேர்த்து தேங்காய் பால். இப்போ வந்து கொஞ்சம் உப்பு சேர்ப்பேன். இப்போ வந்து கருவாட்டு கறி ரெடி. இது கொஞ்சம் நல்லா வத்தட்டுக்கும். இப்போ தான் பிரண்டு வரும். சாப்பிடவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை நான் கொஞ்சம் நல்லா பிரட்டி தான் வைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நல்லா பிறலட்டுக்கும். இப்போ வந்து கட்டிப்பால் சேர்ப்பேன். கட்டிப்பால் சேர்த்து இது வந்து அவிஞ்சு வந்தால் சொதி ரெடி. வெள்ளை அரிசி மாவு இடியப்பம், உருளைக்கிழங்கு போட்டு மாசி கருவாட்டு கறி, அதோட முட்டை பொரியல், அதோட வெந்தய சொதி, தக்காளி பழம் போட்டு வச்சுருக்கிறேன். இதுதான் எங்களோட இரவு நேர சாப்பாடு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். இன்னொரு வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.